யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். இப்போ நம்ம வாஷ் பேஷன் கிளீனிங் பார்க்கலாம். எவ்வளோ அழுக்கா இருக்குது பார்த்தீங்களா? இதை வாஷ் பேஷன் டெய்லி க்ளீன் பண்ணணும், அப்போ தான் சுத்தமாக இருக்கும். ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். வினிகர் எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஷாம்பு ஒரு பேக்கெட். ஏன்னா ஷாம்பு போட்டு வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல உப்பு ஃபுல்லாக கொட்டிக்குவோம். இப்போ பாருங்கள் உப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, ஃபுல்லாக தெளிச்சிடுங்க எல்லா இடத்துலையும். இது சில பேர் வீட்டில் உப்பு தண்ணியாக இருக்கும். ஸோ அங்கங்கே கரை பிடிச்சி வடு பிடிச்சிருக்கும். அதெல்லாம் மோஸ்ட்லி போக்கிட முடியாது. டெய்லி சுத்தம் பண்ணால் தான் அது இல்லாமல் இருக்கும். அதோட உப்பு போட்டால் கொஞ்சம் போகும். ஸோ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, உப்பை தெளிச்சிடுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம உப்பு கலந்ததோட எலுமிச்சை சாறை தேய்ச்சிருவோம். எலுமிச்சை சாறு எதுக்குன்னா அதெல்லாம் கிருமி நாசினி. உடனே அது வாசனை திரவியமும் கூட, வாசனையாகவும் இருக்கும். எலுமிச்சை சாறு போட்டு க்ளீன் பண்ணுறது நல்லதும் கூட. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாத்துக்குமே எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? நல்லா தேய்ச்சிக்கிடுங்க எல்லா இடத்துலையும். செஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சிக்குங்க. பைப் தான் சில பேர் வீட்டில் ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த பைப்பில் எல்லாத்தையும் எலுமிச்சை சாறு தேய்ச்சிக்கணும். இப்போ தேய்ச்சிடலாம், ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க. இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிடுங்க. இப்போ நம்ம எல்லா இதுவும் போட்டிருக்கிறதுனால அதுக்கு சீக்கிரமாக தனியாக கலந்து வந்துடும். ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க. கலந்து வந்துதாம சொல்லணும். சரி பேச. இங்கே பாருங்கள், மேலே நல்லா டைல்ஸில் நல்லா தேய்ச்சிக்கோங்க, பைப்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த ஓரம் இடுக்கு மூலைகள் எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சிடுங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் கரையாக தான் இருக்கும். பட் டெய்லி வாஷ் பண்ணால் கொஞ்சம் கரையை நீக்கலாம். பைப்லலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. மேலே நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுருங்க. இப்போ தண்ணியை யூஸ் பண்ணி ஃபுல்லாக தண்ணியை எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணி வாஷ் பேஷனை கழுவி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக டைல்ஸில் அப்புறம் பைப்பை நல்லா தனியாக கழுவிக்கங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. பைப்பையும் வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மேடையை வாஷ் பண்ணிக்கோங்க. கீழே இல்லை அந்த மேடையை வாஷ் பண்ணிக்கோங்க, பைப்பு கீழே உள்ளது. அப்புறம் பேஷன் அப்புறம் கழுவிக்கோங்க. இங்கே இருங்க பேஷனை. இப்போ நம்ம வினிகரையும் ஷாம்பையும் போட்டு கழுவிடலாம். இங்கே பாருங்கள், வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன்லாம் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு, நான் ஒரு பேக்கெட் ஷாம்பு எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒரு பேக்கெட் ஷாம்பு அப்படியே தெளிச்சு விட்டுருங்க. பைப்பில் எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விட்டு. ஏன்னா ஷாம்பு போட்டு தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக தான் ஷாம்பு யூஸ் பண்ணுறது. நீங்கள் டெய்லி ஷாம்பு போட்டு இது பண்ண வேணாம். ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஷாம்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது வாஷ் பேஷன் நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அகெயின் நீங்கள் ஒன் ஸ்க்ரப் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. பைப்பு எல்லாத்துலேயுமே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி விடுங்க. 50 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். பட் உங்களுக்கு டியூரேஷனில் 4 மினிட்ஸ் தான் நான் காட்டுறேன். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக பைப்பு, வாஷ் பேஷன், டைல்ஸ் எல்லாத்தையுமே கழுவிடுங்க. வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக கழுவிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது. பைப்லாம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா வாஷ் பேஷன் வாசனையாக இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாஷ் பேஷன் நல்லா மனமாகவும் இருக்கும். நல்லது. வீக்லி ட்வைஸ் கூட பண்ணலாம். வாஷ் பேஷனை நெதமும் கழுவிடணும், டெய்லி கழுவாதான் சுத்தமாக இருக்கும். பட் ஷாம்பு போட்டு வினிகர் போட்டு இதெல்லாம் வீக்லி 2 தடவை பண்ணுங்கள். அப்போ தான் சுத்தமாக இருக்கும், பார்க்கறதுக்கு புதுசாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.